அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அரசியல் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு தமிழகத்தில் ஆட்சி அமைந்த பிறகுதான் அரசியல் ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக தலை தெறிக்கிற வேகத்தில் போயிட்டு இருக்க நண்பர்களே. ஐபிஎல் மேட்சஸ்லாம் ஒன்றுமே இல்லை, சப்புன்னு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். திமுக பெரிய அடி வாங்கினாங்க. ஆஸ்கிங் ரேட்டு கண்ணாவினான்னு இருக்குது. ஓவருக்கு 20 ரன் எடுக்கணும். முக்கியமான விக்கெட்டெல்லாம் வேற தோத்துட்டு நிற்கிறமே, என்ன பண்ண போகிறது அப்படின்னு கண்டபடி காடா சுற்றினாங்க. ஆனால் அவங்களுக்கு தாங்க நீங்கள் அப்படியே ஸ்கோர் பண்ணிக்கங்க, அவுட்டே ஆக மாட்டீங்க அப்படின்னு நோபால் போட்டு ஃப்ரீ ஹிட்டாக அள்ளி குத்துனுக்கிறாங்க தாவேகா. திமுக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே சிக்ஸர் அப்படின்னு அந்த சாமரம் வீசிக்கொண்டிருந்த ஊடகங்கள் மூலமாக நிறைய செய்திகள் வந்தது. தாவேகா பதவியேற்ற சில மணி நேரத்திலேயே இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு அதிரடி, அப்படி ஒரு அதிரடி அப்படின்னு. போதாக்குறைக்கு போன ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்தில் ஒரு சில ஊடகங்கள் முதல் நாள்ல இருந்தே பயங்கரமாக அண்டா குண்டா அடுக்கு சட்டி மாதிரி ஜெயிஞ்சக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இஷ்யூ பண்ண சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதையெல்லாமும் இன்னும் இந்த ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சுத்த விட்டுனுக்கிறாங்க. அதை உடனே ஃபேக்ட் செக்கு அப்படின்னு போட்டு பாருங்கள், இதெல்லாம் போன ஆட்சி காலத்திலேயே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் திமுக முதல்ல கையில் எடுத்தது தாவேகா எம்எல்ஏக்கள் சில பேர். இவங்க பிரச்சாரத்தும் போது இல்லை அவங்க சோஷியல் மீடியா டிபியில் அவங்க என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அஃபிடேவிட்டில் எடுத்து பார்த்தா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. டாக்டர்னு சொல்கிறாங்க, அது ஒரு ரெகக்னைஸ்டு டாக்டரேட்டே கிடையாது, ஆனால் டாக்டர்னு போட்டுனுக்கிறாங்க, எம்பிஏன்றாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பிரிண்ட் மேகசின் அதுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போகஸாக இது பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க, உங்களுக்கு தினிக்கும் எவ்வளோ இஷ்யூ நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு தாவேகாவில் உள்ள கொஞ்சம் ஆர்வ கோளாறு அதிகமான தொண்டர்கள் ஏராளமாக அள்ளி குத்துனுக்கிறாங்க திமுகவுக்கு. திமுக மிகச்சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவார்கள், சும்மா விட்டுருவாங்களா? லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படியே கபால்னு கேட்ச் பிடிச்சிக்கினாங்க. ரைட், முதல்ல ஒரு மருத்துவமனையில் தாவேகா தொண்டர், அவர் ஏதோ நிர்வாகி, மருத்துவ அணி அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. சரி, எதுவானா இருந்துட்டு போட்டோம். அவங்க அந்த மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட், அவங்களே தான் சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்னு பின்னாடி, அதில் சில விஷயங்களை எல்லாம் பேசுகிறாங்க. இது ஒரே ஒரு செய்தி நிறுவனம், அவங்க இந்த மாதிரி மருத்துவமனையில் இந்த மாதிரி போய் பேசினாங்க அப்படின்னு முதல்ல அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த செய்தி வந்த உடனே திமுக ஐடி விங்லேருந்து எல்லாரும் பிடிச்சிக்கினாங்க. இவங்க என்ன பதவியில் இருக்காங்க? எம்எல்ஏவா இல்லை அமைச்சரா? எந்த பதவியிலுமே கிடையாது. ஒரு கட்சி உறுப்பினர் இல்லை கட்சி நிர்வாகி அப்படின்ற இதில் இவங்க எப்படி ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு ஆய்வு செய்ய முடியும்? இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் ஜனநாயகமா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பித்த உடனே இந்த செய்தியை வெளியிட்ட செய்தி நிறுவனமே டகால் என்ன பண்ணிட்டாங்க, யார் அந்த கோட் போட்ட பெண்மணி அப்படின்னு டைட்டிலில் மாற்றிட்டு, இது மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி கேட்குறது சரியா அப்படின்னு இவங்களும் இந்த மாதிரியே செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அங்கே ஏதோ சரியா மருத்துவம் கொடுக்கப்படவில்லை, அந்த வெட்டுப்பட்ட கைன்னு நினைக்கிறேன் துண்டான பகுதி, அதை சரியா இது பண்ணலை அப்படின்னு அந்த செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டதாகவும், அதை கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க மாவட்ட செயலாளருடைய அறிவுறுத்தலின் பெயரில் அங்கு போய் பார்த்ததாகவும் மறுபடியும் சில செய்திகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட பெண்மணியை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த மாதிரி வீடியோவில் தான் கேள்வி பதில் எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எங்கள் மாவட்ட செயலாளர் சொன்னார், அங்கே டீன் அவருடைய அனுமதியின் பேரில் தான் போயிட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக போனோம். இந்த மாதிரி சரியான மருத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஆனால் அங்கே மருத்துவர்கள்லாம் அப்படிலாம் இல்லை, சரியான முறைப்படி தான் மருத்துவ உதவிகள்லாம் செய்யப்பட்டன அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆய்வு செய்யவில்லை, அது தவறு, அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு இவங்க யார்? அப்போ கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த அரசு அலுவலகத்துக்கும் போயிட்டு என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியுமா?
சரி, அடுத்தது ஆய்வு செய்யவில்லை அப்படின்னு திட்டவட்டமா அவர்களுடைய மறுப்பு அறிவிக்கையில அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த வெள்ளை கோட்டு போட்டுக்கின்னு இங்க ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று தொங்க விட்டுக்கின்னு அவங்க முதல்ல கொடுத்த அந்த சோ கால்டு பிரஸ் மீட்ல ஆய்வு செய்து அப்படின்ற வார்த்தை தெள்ளத் தெளிவாக இருக்கின்றது. இதுக்கு திமுகல கொள்கை பரப்பு இணை செயலாளரா துணை செயலாளரா ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நானும் தான் திமுகவில் இந்த ஒரு நிர்வாகியாக இருக்கேன். நான் நாளைக்கு தமிழக அரசு அலுவலகத்தில் போயிட்டு அங்கே ஒரு ஆய்வு செய்து நான் இது மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ எல்லாரும் இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த மாதிரி ஆளாளுக்கு போயிட்டு ஆய்வு செய்கிறது அப்படின்னா, அதில் இன்னொருத்தர் அம்மா கேன்டீனில் போயிட்டு இன்னொரு நிர்வாகி ஆய்வு செய்தார், ரீல்ஸ் போட்டார் அப்படின்லாம் வேற இப்போ குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது இந்த சிஎம் நாலேஜுக்கு போச்சா? இதுதான் கேள்வி. நிச்சயமா இதை யாரும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சருக்கும் உட்காந்துக்கின்னு ட்விட்டர் பேஜில் என்னென்னலாம் வருது, ரீல்ஸில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. போன ஆட்சியில் மு.க. ஸ்டாலின் அவர்களை இப்படித்தான் கவுத்தாங்க. சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் அவருக்கு போகவே இல்லை. அதுவாது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லேயே அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்கால. இதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆர்வம் அதிகமான தொண்டர்கள் அப்படி தான் சொல்லணும். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போய் பண்ணுவாங்க. கேட்டால் மக்களாட்சி, மக்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது அப்படின்வாங்க. எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது அப்படின்றதெல்லாம் தெரியாது. பதவிக்கு வந்த புதுசில் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் அவங்க தொகுதியில் இருக்க பகுதிகளுக்கு போய் சுற்றுப்பயணம் போவது, அலுவலகங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் அதெல்லாம் 1 மாதம் 2 மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இந்த மாதிரி பதவியில் இருக்கிறவர்களை தவிர்த்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு அரசு அலுவலகங்களை தலையிடுறது அப்படின்னு ஆரம்பித்தா இது ஒரு பெரிய அட்வர்ஸ் இம்பேக்டை தான் கிரியேட் பண்ணும். இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி பாருங்க, ஆட்சி சரியாக நடக்க நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப தப்பு கணக்கு. சரி, அடுத்தது ஒரு டெண்டர் விஷயத்தை பற்றி நேற்றுக்கு நிறைய பேர் சுட்டி காட்டியிருந்தார்கள். என்னங்க அது அன்றைக்கே ஆரம்பித்து அன்றைக்கே முடிகிற மாதிரி ஏதோ ஒரு டெண்டர் அப்படின்னு ஏதோ சம் டைமிங்ஸ் இதிலெல்லாம் குழப்பம் இருக்கின்றது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த டெண்டர் சைட்லேருந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி அவசரமாக டெண்டர் விடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஒன்று, அந்த சைட்டில் போயிட்டு பார்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அது என்ன ஏது அப்படின்னு தீவிரமாக அதை வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஆனால் தாவேக ஆதரவாளர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டுபாக்கூர், ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டாங்க, அப்படி இல்லவே இல்லை அப்படின்றதில் ஆரம்பித்து இந்த மாதிரி விஷயத்தை கோட் பண்ணியிருந்த மாரிதாஸ் அவர்கள் அவருடைய அந்த ட்வீட்டை கோட் பண்ணி இந்த மாதிரி தமிழ்நாடு காவல்துறை இந்த மாதிரி மேனிப்புலேட்டட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு செய்தி வந்திருக்கின்றது, அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. இப்போ இப்படி இந்த சஸ்பெண்ட் பண்ண செய்தியும் மேனிப்புலேட்டட் ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னு தாவேக ஆதரவாளர்கள் முட்டுக்கட்டினது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ ஆட்சிக்கு 10 நாள் கூட ஆல, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கட்சியும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கும் காரணம் அந்த ஆர்வம் அதிகமான தொண்டர்கள் அப்படி தான் நான் சொல்வேன். எடுத்த உடனே புறாவுக்கே பெல் அடிக்கிறார் பாரு அப்படின்ற மாதிரி காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே தொண்டர்கள் மத்தியிலையும் சரி, மற்றவங்க நிர்வாகிகள் மத்தியிலையும் இப்படித்தான் ஒரு பரபரப்பு இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், டெய்லி ஒரு அதிரடியை காமிக்கணும் அப்படின்னு. இது சினிமா கிடையாது, ரீல்ஸ் கிடையாது. ஒரே நிமிஷத்தில் அப்படியே டமால்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிற மாதிரி. இது டெஸ்ட் மேட்ச் மாதிரி, 5 நாள் மாதிரி 5 வருஷம் ஆடக்கூடிய ஆட்சி இது. கடந்த ஆட்சியை பார்த்தாது கற்றுக்கணும், ஆனால் யாரும் கற்றுக்கின மாதிரி தெரியல. அதை விட 2 மடங்கு வேகமாக தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த செய்தியை பாருங்கள். இது தினகரனில் வந்த செய்தி. இதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, அது என்ன நடந்தது அப்படின்ற உண்மை நமக்கு தெரியாதுங்க. நடந்ததா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. இது செய்தி, இது மறுப்பு, இது 2 மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த காவல்துறையுடைய அந்த விளக்கத்தில் கவனிங்க. எம்எல்ஏவுடைய அந்த சொந்தக்காரங்க சகோதரியா, ஆமாம், அவங்க அந்த காவல்துறை அதிகாரியை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம்.
அவங்களும் வந்து எப்போ வேணா அலுவலகத்தில் வந்து சந்திக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு காவல்துறையுடைய அந்த அறிக்கை கூறுகின்றது. எப்படிங்க இப்போ எம்எல்ஏ, அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து ஒரு அதிகாரியை சந்திக்கின்றார்கள் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய அந்த அதிகாரம். அவங்க போயிட்டு நாட்டு நடப்பு என்ன, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். அதிகாரிகள் அவங்க வந்து அமைச்சர்களை போய் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது அலுவல் ரீதியான சந்திப்பாகவும் இருக்கலாம். பதவியேற்ற பிறகு போய் சந்திக்கிறது அப்படின்றது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இப்போ புதுசா ஒரு அதிகாரி பதவியேற்றுக் கொள்கின்றார். குறிப்பா அந்த சென்னை பக்கத்துல அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு கலெக்டரே பதவியேற்றுகிறார்னு சொன்னா அப்போ முதலமைச்சரை போய் பார்த்து ஒரு பூங்கொத்து கொடுத்து சந்திப்பது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எம்எல்ஏவுடைய சொந்தக்காரங்க அதிகாரியை போய் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்றது வந்து இதுவரைக்கும் நாம கேள்விப்படாத விஷயம். புதுசு புதுசா என்னென்னவோ வழக்கங்கள்லாம் வருகின்றது. இதில் கவிதாயினி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துக்கணும், இன்ஸ்டாகிராமில் வர்றதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ரொம்ப பழசாக ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்துக்கணும். திமுக காரங்க சொல்கிறதையும் நம்பாதீங்க அப்படின்னு அதை மறந்துட்டாங்க போல இருக்கு அவங்க. சரி, இன்ஸ்டாகிராமில் வர்றதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு. திருப்பி திருப்பி நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். கரெக்டுங்க, அவங்க ஏமாத்தினாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிஜமாகவே உங்கள் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்திருந்ததுன்னு சொன்னால் யார் சொன்னாலும் ஜனங்க மாற்றி ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ஒரு பத்திரிகையாளர் எடுத்து கொடுக்குறாரு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பூத்தில் வந்து மொத்தமே 5 ஓட்டு தான் திமுகவுக்கு விழுந்திருக்கின்றது. ஒட்டு மொத்தமாக 5 ஓட்டு. அந்த பூத்தில் வந்து 14 பேர் வந்து பூத்து கமிட்டி மெம்பர்ஸாம். அப்போது திமுகவுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அவங்களிலேயே 9 பேர் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னால், அப்போது தாவேகா பொய் பிரச்சாரம் பண்ணதாக கூட வச்சுக்கினாலுமே உங்களுடைய ஆட்சியில் ஏதோ மிஸ்ஸிங் இல்லை பெரிய ஓட்டை இருக்கின்றது, அதனால தான் அவங்க அந்த பக்கம் போனாங்கன்றத திமுக ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பண்ணுற மாதிரி இப்போ தாவேகாவுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. இதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கார், அதிமுக அது வந்து தோழமையுடன் தான் பார்க்கிறோம். எத்தனை நாளா திடீர்னு என்ன தோழமை? இதே நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார், என்டிஏ கட்சிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னாரு. அதிமுக என்டிஏல எல்லாமே வேற எங்க இருக்காங்களா? அமமுகவே அப்படிதானே இருந்தது. மாற்றி 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 பேசிட்டு இருக்காங்க. இதில் வந்து கம்யூனிஸ்டுகள் அவங்க சொல்லிட்டாங்க, பாருங்க, இந்த அதிமுகவிலேருந்து வருகின்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்தா நாங்கள் எங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு. நல்ல தமாஷா இருக்குது. அதாவது அதிமுகலேருந்து ஒரு 25 பேரோ இல்லை ஒட்டுமொத்தமாக 47 பேரோ தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னால், இந்த 2 கம்யூனிஸ்டில் இவங்க 2, அவங்க 2, விசிகா 2, அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் 2, அமமுக 1, ஈவன் காங்கிரஸ் 5, இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபரிசீலனை செஞ்சா என்ன, செய்யாகாட்டி என்ன, இருந்தா என்ன, போனா என்ன, உங்கள் இஷ்டம். இருக்கணும்னா இருங்க, போனோன்னா போங்க, கதவு திறந்தே இருக்கின்றது அப்படின்ற நிலைமை தான். இதில் ரொம்ப வீம்பா சொல்லிக்கிறாங்க. அது ஏன் மறுபரிசீலனை செய்வோம்னு ஒரு கமா போட்டு வைக்கிறீங்க? அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாலோ இல்லை அவங்க ஆதரவை ஏற்றுக்கொண்டாலோ நாங்கள் வெளில போயிடுவோம், ஆதரவை விலக்கிக் கொள்ளும், தைரியமாக சொல்ல வேண்டியது தானே. மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லும் போதே அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை, காம்ப்ரமைஸ் அதெல்லாம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்டுகள். அதனால தான் வந்து இப்போ விசிகாவுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் இது மாதிரி சொல்லியிருக்கார், நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. விசிகா மந்திரி பதவி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து முட்டு கொடுப்பதற்கு நிறைய யோசனை வரும். அதனால் எதையோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க. காங்கிரஸும் இனிமேல் வர முடியாது, திமுகவில் சேர்த்துக்க மாட்டாங்க, பார்லிமெண்ட்லேயே எங்களை தனியாக உட்கார வைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களும் வரப்போகிறது கிடையாது. மீதி அமமுக அவருக்கும் வழி கிடையாது, ஏன்னா அவரை வந்து கட்சியிலேருந்தே தள்ளிட்டாங்க, அவரும் அங்கே தான் இருக்க போகிறாரு. இப்போது தாவேகால நினைக்கலாம், சரி அந்த அதிமுகவில் அந்த 25 பேர்
அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுடைய தயவு நமக்கு தேவையில்லையே அப்படின்னு. ஆனால் அது மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அதுதான் சட்ட சிக்கல். கோர்ட்டில் போயிட்டு அது நிற்கணும். ஒருவேளை நீதிமன்றத்தில் போயிட்டு இல்லை இது கட்சி தாவல் தடை சட்டப்படி இது குற்றம், அவர்கள் பதவி இழக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆட்சி கவுந்துடும். அடுத்தது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த 25 பேர் என்ன சொல்கிறாங்க, மந்திரி பதவி, வாரிய தலைவர் பதவி, இதுக்காகத்தான் அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே கம்யூனிஸ்டுகள் நாங்கள் அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா ஒத்துக்க மாட்டோம், மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. இப்போது இந்த 25 பேரில் இருக்கவங்க யோசிப்பாங்க, நாங்கள் ஒரு 6 மந்திரி ஒரு வாரியம் இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி தான் அந்த பக்கம் போகலான்னு சொன்னோம், இவங்க பிரச்சனை பண்ணின்னுக்கிறாங்க. உடனே தாவைகள் இல்லைங்க இது பாருங்க நீங்கள் ஆதரவு கொடுங்க, அது அப்படியே கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவங்க ஒத்துக்குன்னா மந்திரி பதவி கொடுக்குறோம் அப்படின்னு. மந்திரி பதவி இல்லைன்னா எதுக்கு அங்கே போனோம் அப்படின்னு அப்போ அந்த 25 பேரில் ரீதிங்க் ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு 2-3 பேர் மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்தாலே அந்த 25ன்றது சர்ன்னு குறைஞ்சி வந்துடும். இந்த பக்கம் எடப்பாடி அவர்களது செல்வாக்கு அப்படின்றது மறுபடியும் அதிமுகவில் ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னதான் சபாநாயகருடைய முடிவு இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதுன்னு வச்சிங்கனாலுமே கோர்ட்டு தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதனால் இப்போ இருக்கின்ற நிலைமையில் தாவேகா உடனடியாக இந்த அதிமுகலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். ஏன்னா அவங்க டக்குன்னு வெளில போயிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த 25 பேரோட அந்த ஸ்டேட்டஸ் அதை வச்சு தான் அவர்களுடைய ஆட்சி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருமொழி கொள்கை அப்படின்றத பற்றி தாவேகாவில் இருக்க அமைச்சர்கள்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மத்திய அரசாங்கத்தின் அழுத்தத்துக்கு பணிய மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை கொடுங்க, 2 வருஷமாக கொடுக்கல, இது சரியில்லை, அநீதி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க, முதல்ல இந்த புதிய கல்விக் கொள்கை இதை ஆதரித்து பேசின தாவேகாவினர் ஒரு காலகட்டத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இப்போ அதை எதிர்த்து பேசுறது அப்படின்றது எந்த விதத்தில் ஜஸ்டிஃபைடுன்னு எனக்கு புரியல. அடுத்தது சிங்கப்பூரில் பாருங்கள், இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் மாதிரியா இங்கே இருக்குது? அங்கே இருக்கிற கல்வித்தரம் என்னன்னு தெரியுமா? அதோடு இங்கே இருக்கிற கல்வித்தரத்தை கம்பேர் பண்ண முடியுமா? சரி, அதெல்லாம் விடுங்க. இவ்வளோ நாளாக திமுக அமைச்சர்கள், நிர்வாகிகள், அவங்க சொந்தக்காரங்க நடத்துகிற பள்ளிகளை பற்றி பேசியிருந்தோம். தாவேகா அதனுடைய தலைவர், முதலமைச்சர், அவருடைய அப்பான்னு நினைக்கிறேன், அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எத்தனை மொழி கொள்கை இருக்கின்றது? நீங்களே இந்த மாதிரி நடத்தி போட்டு மற்ற பசங்களை, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்களை நீங்கள் 3 மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லைங்க, நாங்கள் நடத்துகிற எங்கள் சொந்தக்காரங்க நடத்துகிற பள்ளியெலாம் 2 மொழி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலரை தூக்கி விட்டுக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், நாங்கள் சொல்கிறதும் ஒன்று தான், செய்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு. நம்ம பள்ளிக்கூடத்தில் 3 மொழியை சொல்லி கொடுத்துவிட்டு அரசு பள்ளியில் 2 மொழி தான் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்தது திமுக இப்படித்தான் தூண்டி விட்டுன்னுக்கிறாங்க. அதாவது தாவேகா மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான போக்கில் போயிடக்கூடாது. அப்படி போனாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மத்திய அரசு நிதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட கிடைக்கும். அதை வச்சு இவங்க அவங்களுடைய வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி விடுவார்கள். அதனால் அவங்களுக்கு பேர் வந்துடும். அதை நம்ம விடக்கூடாது. இப்போலேருந்தே நம்ம உசுப்பேத்தி விட்டுன்னே இருக்கணும். இல்லையா? நீ இல்லைன்னு சொல்வியா, அது முடியாதுன்னு சொல்வியா, அது மாட்டேன்னு சொல்வியா, இப்படியே நம்ம உசுப்பேத்தி ரணகளமாக்கணும். ஃபண்டிங் வரக்கூடாது, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றக்கூடாது. பார்த்தீங்களா, டுபாகூர் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கபால்னு நம்ம ஆட்சியை பிடிக்கணும். இதுதான் திமுகவுடைய கேம் பிளான். ஆனால் இதை புரிஞ்சிக்காம நாங்கள் தீவிர திமுக, தாவேகா அப்படின்றது புதுசான கட்சி, மாற்றத்துக்கான கட்சியெல்லாம் கிடையாது, திமுகவின் தீவிரமான வெர்ஷன், மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் தான் நாங்கள் அப்படின்னு நடந்து நிற்கிறாங்க இன்னைக்கு இருக்கின்ற தாவேகாவினர். எல்லாத்துக்கும் மேலே செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான விசாரணை, இதுக்கு இடி கடிதம் எழுதியிருக்கின்றது. இது இன்னைக்கு செய்தியும் வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் என்ன தாமதம் வேண்டி கிடக்குது? இதே இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தாவேகா ஆதரவாளர்கள்லாம் அந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு சிலர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதே பழி சுமத்தினார்கள். அப்படி இருக்குச்சா, நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் கூட புதுசாக நோண்ட வேண்டாம், பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்க கேஸு. இடியிலேருந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. கபால்னு பர்மிஷனை தூக்கி கொடுக்க வேண்டியது தானே. இப்போ KN நேரு அவர்களுக்கு எதிரான அந்த FIR ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போனாங்க. டான்ஜெட்கோ அது தள்ளுபடியாகிவிட்டது. இப்போ FIR ஃபைல் பண்ண வேண்டியது தானே. என்ன தாமதம்? இதுதான் ஊழலை ஒழிப்பதா?
இப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அந்த அதிமுக அப்போ இருந்த அமைச்சர்கள் அவர்களுக்கு ஏதாவது விசாரணை உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்த பிறகு ஒன்றும் நடக்கலை. இப்போ தாவேகா வந்த பிறகு இதில் இவ்வளோ டிலே அப்படின்னா என்ன காரணம்? சுறுசுறுப்பு இதில் இருந்திருக்கணும். முதல் நாள்லேருந்தே வந்து திமுகவை நீங்கள் பேக் ஃபுட்டில் தள்ளியிருக்கணும்ல. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா திமுக என்னதான் ஒரு பார்த்தீங்களா இப்படி அப்படின்னு சொன்ன கூட பார்த்தீங்களா, அவங்க முன்னாள் மந்திரிகள் மேலெல்லாம் கேஸ் இருக்குது, அதனால் இந்த மாதிரி பண்ணினுக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரி, இப்போ தாவேகா வந்து ஃப்ரீ ஹிட்டு கொடுத்துன்னுக்கிறாங்க, திமுக வந்து சிக்ஸர் மேலே சிக்ஸர் அடிச்சுன்னுக்கிறாங்க. அதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, பிளே ஆஃப் சான்ஸே போயிடுச்சிங்க, எங்கள் டீம்லேயே வந்து பாதி பேர் வந்து அந்த டீமுக்கு போயிடலாமான்னு யோசிச்சுன்னுக்கிறாங்க. அதனால் முதல்ல டீமை நாங்கள் செட் பண்ணணும், அப்புறம் தான் நாங்கள் மேட்சுக்கெல்லாம் வந்து ஆட முடியும் அப்படின்னு அவங்க ஒதுங்கி இருக்காங்க. சரி, பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, தலை தோனி வரணுங்க, அவர் வந்த பிறகு தாங்க நாங்கள் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்போம். அது வரைக்கும் எப்போவோ தலை தோனி சிக்ஸர் அடிச்சுப்பார்ல, அதெல்லாம் வந்து இந்த 2 ஓவர் கேப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க இல்லையா, அப்போது அந்த ஹைலைட்ஸ் மாதிரி பழைய சிக்ஸர்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த வீடியோவை போட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் அப்படின்னு இருக்காங்க தாவேகா. இது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போக வேண்டும். அவங்க தொண்டர்கள் பண்ணுற விஷயம்லாம் இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. பட் இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு தாவேகா தான் காரணமாக இருக்குமே தவிர ட்விட்டரோ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோ கிடையாது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.